இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. எமோஷனலாக இருக்குது, ரியலாக நல்லா இருக்குது. லாகே இல்லைக்கா, எவ்வளோ ஆச்சுன்னா தெரியலக்கா, அவ்வளோ ஃபீல் குட்டாக நல்லா இருந்துச்சுக்கா. ஃபுல்லாக எமோஷனல், ஃபேமிலி சென்டிமெண்ட், குலதெய்வம், பாட்டை முப்பாட்டை விட்டு போனதை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ரியலாக நல்லா இருக்குது. யாரும் அந்த கோபம் படக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது. பொறுத்தா பூமி ஆர்வாள் அந்த மாதிரி நல்லா இருக்கு, ரியல் நல்லா இருக்குது. மியூசிக் ஜிவி தரமாக பண்ணியிருக்காருக்கா. ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பார், அந்த கருடன் வந்திருப்பார், தரமாக பண்ணியிருக்காரு. ரியலாக நல்லா பண்ணியிருக்காருக்கா. சென்னையாக இருந்ததுக்கப்புறம் இந்த படம் அவருக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா பண்ணி கொஸ்டின் ஏன் கேட்குறாங்க, ஏன் இப்படி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னே எனக்கு தெரியல. படத்தில் எங்கேயுமே லேக் இல்லை. எமோஷ்னலை எப்படிங்க காட்டுறது? ஒரு அழணும், ஒரு நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீலிங்ஸை காட்டணும்னா ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியாது. அது குடும்பங்கள் எல்லாம் செம்ம ஃபீஸ்ட்டு நல்லா வந்து பார்க்கலாம். எல்லாம் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கு சரியான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் அது தேவைப்பட்ட லேக் தான். செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லேக் எடுத்தது ஒரு இதுவும் லேக் ஃபீல் ஆகலை. ஒரு செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு துளியும் ஃபீல் ஆகலை எனக்கு. அவ்வளோதான், சூப்பரான படம், வந்து கண்டிப்பாக பாருங்கள். மியூசிக் அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஆனால் 2002 காதல் கொண்டையில் அவர் பீக்கில் ஆக்டிங்காக காட்டினார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கே கம்மி தான். ஏன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு டேரக்டர்ன்றதுனால அவருக்கு பெருசாக இந்த மாசினை வச்சுக்காம இப்போ அவர் நம்மளே மாலை போட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதனால அவர் வந்து மற்றவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காரு. இப்போ அருண் விஜய் வில்லன் தான், ஆனால் அவரை ஹீரோ மாதிரி காட்டுறாரு. அடிக்கிற ஒரு அடியும் வேற லெவலில், ஒரு மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அருண் விஜய் சண்டைலாம் நல்லா பண்ணுறாரு. ஆனால் அவர் வில்லன் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, அவர் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர் இல்லை. அவர் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர்னால அவர் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டராக இருக்காரு. தனுஷுக்கும் அவருக்கும் நடக்கிற ஃபேஸ் ஆஃப் தான் இந்த